வணக்கம், நான் உங்க விஜய் யூவி. ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குது? ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே யூத் தாங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் சாராட்டாவை சொல்லுவேன். கொஞ்சம் அவன் 10 மணிக்கெலாம் முடிடுறான். எங்களுக்கு வேலை முடியறதே 10 மணிக்கு. அச்சு குச்சி வரும்போது அப்படி இப்படி ஆக்சிடென்ட் நடக்க தானே செய்யும். சார் எல்லாம் ஹெல்மெட் போட்டு 60க்கு மேலே ஸ்பீடாக போகாமல் டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாத போதும் சார். ஏன் சிரிக்கிறீங்க? இல்லைங்க, நீங்க வண்டி நிறுத்துறது யார் போய் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அட்டன் பண்றதுன்னு ரேஸ்ல போற மாதிரி போவானுங்க. ரொம்ப டேஞ்சரஸ். பைக் எடுத்துட்டு அவங்க சர்ரு புருன்னு போறதும் எந்த ரூல்ஸையும் மதிக்கிறது இல்லைங்க. அதாங்க ஆக்சிடென்டே ஆகுது. குட் பாயிண்ட். உங்க பைக் நல்லா இருக்கே, ஒரு ரவுண்டு கூட்டு போங்க ப்ரோ. உங்க வண்டி நம்பர் ஆர்டிஓ ஆப்ல போட்டு செக் பண்ணோம், நிறைய டிராபிக் வயலேஷன் இருக்கே. சரிண்ணே, நன்றிண்ணே. நீ பார்த்து நடந்து போன. அதை பார்த்து நடந்து போகணும். இப்படி ஓட்டுனீங்கன்னா டிராபிக்ல எப்படி ஓட்டுவீங்க? அதான் ஏங்க மைக் உங்க சேஃப்டிக்கு ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, பாப்பா சேஃப்டிக்கு ஹெல்மெட். நீங்க சொல்றது கரெக்ட் தான் தம்பி, நான் திருத்துக்கிறேன். சாரிண்ணா. சாரிங்க. கரெக்ட் தான் சார். செட் பண்ணி மத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டா இருக்கோம்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நம்ம கரெக்டா ரெஸ்பான்சிபிளா இருந்தா நம்மளால இன்னொருத்தவங்களை திருத்த முடிஞ்சா கண்டிப்பா வர 26 நம்மளால 0 ஆக்சிடென்ட் அச்சீவ் பண்ண முடியும். 26 மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அது நடைமுறையா மாறும். ஏய், அது நம்ம நீ ஷூட் பண்ண பாப்பா தானடா. அங்கிள் அங்கிள், உங்க சேஃப்டிக்கு ஹெல்மெட் போட்டுக்கிறீங்க, அப்ப பாப்பாக்கு? I am Vijay UV. I am responsible for 0 accident. I am responsible for zero Zero accident. I am responsible for zero accident. Zero accident.